உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த ரஞ்சித் கொடுத்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு கூட படிக்காம உங்க அப்பா கையெழுத்து போடுறாரு. அவனே ஒரு திருட்டு பையன். ஏதாவது மாத்தி கையெழுத்து வாங்கிட்டானா என்ன பண்ணுவாரு? அம்மா, அவர் அப்படிலாம் எதுவும் பண்ணிட முடியாது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம், விடு. இல்ல வள்ளி, அவன் சும்மா இருந்தாலும் அந்த வேதநாயகி சும்மா இருக்க மாட்டா. எதையாவது தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பா. அம்மா, நீ எதுவும் கவலைப்படாது. என்ன நினைச்சு நீ கிச்சனுக்குள்ள வர? உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்கார்ல, அப்புறம் எதுக்கு இங்க வர? தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தண்ணி எடுக்க கூட நீ இங்க வரக்கூடாது. வேணும்னா உங்களுக்குன்னு ஒரு தண்ணி கேன உங்க ரூம்லயே வச்சுக்கோங்க. இத பாரு, அப்பாவோட நீ ஆட்டோல வந்துட்டேங்கிறதுக்காக உன்னை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு தப்பு கணக்கெல்லாம் போடுறாத. அப்படி சொல்லு வள்ளி. இவளுக்கெல்லாம் நீ சொன்னாதான் புத்தியில உரைக்கும். அப்பப்போ தலையில தட்டி வச்சிடணும். இல்லனா நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவான். ஏவல்லி, ஏவல்லி, ஏய், நீதான் டாக்குமெண்ட்ல மாத்தி வச்ச. ஒழுங்கா உண்மையை சொல்லு. டேய், என்னடா சொல்ற? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாறி போயிடுச்சா? ஆமாமா, ஃபைல சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு போனால, அப்பதான் இவ ஏதோ பண்ணிருக்கான். ஐயோ அத்தை, நான் எதுவுமே பண்ணல. சாமி ரூம்ல வச்சு அதை கும்பிட்டு அப்படியே கொடுத்து அனுப்பிட்டேன். டேய், அவ எதுக்குடா மாத்த போறா? அம்மா, சொல்றதெல்லாம் நம்பாதீங்கம்மா. இவ்வளவு வேலைன்னு ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்ம நல்லா ஏமாத்துறாங்கம்மா. ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அத்தை, அந்த வேலைன்னு எனக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ அவன் சொல்றதெல்லாம் நான் செய்வேனா? ஓ, என்ன சுமதி அண்ணி, நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டா அண்ணி. வேதநாயகி அம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். உங்க மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? வந்துட்டு இருக்காங்க. ஓஹோ. அத்தை, என்னத்த விசேஷம்? எதுக்கு என்ன ரெடியாக சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல வள்ளி, நம்ம வீட்ல கொஞ்ச நாளாவே எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி நம்ம ஜோசியர்கிட்ட பேசினேன். அவர்தான் ஒரு சுமங்கலி பூஜை நடத்துங்க, எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாரு. இப்ப இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியலையே. வள்ளிக்காக தான் சுமங்கலி பூஜை பண்றதுக்காக உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். என்ன அத்தை சொல்றீங்க? எனக்கு எதுக்கு சுமங்கலி பூஜை? வள்ளி, தெரிஞ்சோ தெரியாமையோ உனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. அதனால நீயும் இப்போ சுமங்கலி பொண்ணுதான். ஒரு சுமங்கலி பொண்ணு பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டா குடும்பத்துல நல்லது நடக்குங்கிறது ஐதீகம். அதனாலதான் இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாமே. வள்ளி, நீ சாமி முன்னாடி போயிட்டு நான் சொல்ல சொல்ல ஒவ்வொன்னா செய். முதல்ல காமாட்சி அம்மன் விளக்க ஏத்து. போ. சுமதி, தீப்பெட்டை எடுத்து கொடு. இந்த வள்ளி. வணக்கம். டேய், என்னடா இதெல்லாம்? நீயா ஏற்பாடு பண்ண? இல்ல மாமா, நான் எதுவும் பண்ணலையே. இல்லையா? வணக்கம்.
ஆ ஆ வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். ஆ, வணக்கம். வணக்கம் தலைவரே. வாங்க சார். வணக்கம் சார். வாங்க. ஹாய் சார், வெல்கம் டு அவர் காலேஜ் சார். தேங்க்யூ வெல்கம் டு அவர் காலேஜ் சார். தேங்க்யூ. ம் வெல்கம் சார். தேங்க்யூ. வாங்க சார். ஆ. வாங்க சார் போலாம். ஆ வாங்க ஐயா, வாங்க, வாங்க. வாங்க. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. டேய் எடுத்துட்டு வாங்கடா. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. வேகமாடா. கொண்டாந்து போடுங்க. ஆ சீக்கிரம் 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 போடுங்கடா. ஆ ஐயா போகலாம் வாங்கய்யா. வாங்க வாங்க தலைவரே. வணக்கம். டேய் என்ன? என்ன நடக்குதுங்க? யார் இதெல்லாம் பண்ணது? எனக்கு தெரியல, நான் எதுவும் பண்ணல. நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட். வணக்கம் சார். ஆ வணக்கம் வாங்க. சாரி சார், ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது. ஆ அதனால தான் எங்கள் சைட்லேருந்து பெருசாக வெல்கம் பண்ண முடியல. தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாமே சிம்பிளாக பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இந்த ஏற்பாடெல்லாம் யார் செஞ்சது? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? உங்கள் பிஏ வேலன் தான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம்யா. வேலு தம்பி வந்துச்சியா? தம்பியே வந்துட்டாப்லையா? வாங்க. வணக்கம் வாங்க தம்பி. தம்பி. உள்ள போலாம் வாங்க தம்பி. வாங்க. போலாம். ஐயா மன்னிச்சிருங்கய்யா. ரஞ்சித் சார் எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவாருன்ற நம்பிக்கையில தாங்க ஐயா கொஞ்சம் அசால்ட்டா விட்டேன். கடைசி நேரத்தில் தான் அவரு எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுங்கய்யா. ஐயா அப்புறம் தான் பிரின்சிபல்கிட்ட பேசி அவசர அவசரமா எல்லா வேலையும் பண்ணுங்கய்யா. ஐயா வேற ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்கய்யா, பேசி சரி பண்ணிக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.